முக்கிய எங்களுடைய கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள தேஜஸ் திருமண மகாலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 33வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற KS மணி தலைமை வகித்தார். விழாவில் புல்லாங்குழல் மற்றும் மிருதங்கம் இசை நிகழ்ச்சியை மகதி கண்ணப்பன், வசீகரன் கண்ணப்பன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் மூத்த ஓய்வூதியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணங்களில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் கோவை மண்டல தலைவர் வெங்கடாசலம், கௌரவ தலைவர் நடராசன், மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் தர்மராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ராமதாஸ், நிர்வாகிகள் சுப்பிரமணியம், சின்னச்சாமி, உமா குப்புசாமி, திருமலைசாமி, தங்கவேல் சுவாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 33வது ஆண்டு விழாவில் தனியார் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்ற நிலையில் ஓய்வூதியர்கள் பலர் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் இன்று உடுமலை தேஜஸ் மகாலில் 33வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிற்கு கோவை மண்டல தலைவர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 உறுப்பினருக்கு மேற்பட்ட அங்கத்தினரை கொண்ட எங்களது ஓய்வூதியர் சங்கமானது உடுமலைப்பேட்டையில் ஓய்வூதியர்களுக்காக சிறப்பான செயல்பாடுகளை செய்து வருகிறோம். இன்றைய இந்த ஆண்டு விழாவில் முக்கிய எங்களுடைய கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, ரயில் பயணிகளுக்காக எங்களுடைய மூத்த குடிமக்களுக்கு 50% பழைய நடைமுறைப்படி 50% கட்டண சலுகை வழங்குமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். அலுவலகங்களில் இந்த ஒப்பந்த பணியாளர்களை நியமிப்பதை நிறுத்திவிட்டு ரெகுலரான பணியாளர்களை அரசு ஆணை மூலம் வழங்கி அவர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற பல கோரிக்கைகளை வைத்து இன்றைய இந்த ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது.